ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்னைக்கான வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, ஐ மேட் ஃப்ரெண்ட்ஸ் வித் த செகண்ட் பிரிட்டியஸ்ட் கேர்ள் இன் மை கிளாஸ் சீசன் 1 எபிசோட் 9. எபிசோட் எல்லாமே இதுக்கு மேல தான் போக போக ரொம்ப விறுவிறுப்பா இருக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்ததுன்னா, மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அண்ட் உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஹார்ட் எமோஜிய கமெண்ட் செக்ஷன்ல போட்டுவிட்டு போயிருங்க. எத்தனை பேர்த்துக்கு பிடிச்சிருக்குதுன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரி, வளவளன்னு பேசாம வாங்க நம்ம இன்னைக்கான எபிசோடுக்குள்ள போயிரலாம். எபிசோடோட ஸ்டார்ட்டிங்லேயே கிளாஸ் ரூமில் உட்காந்து நம்ம அம்மாமி புலம்பிக்கிட்டு இருக்கிறா. ஐயோ, நீ வேற அங்கே போய் மாட்டிக்கிட்டே மகேரா, அந்த இடத்துக்கு போனால் திரும்ப வராத ஆளே கிடையாது தெரியுமா அப்படின்னு நம்ம அசனாகியோட வீட்டில் இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் அவன் வேண்டிக்கிட்டு நீ அங்கே போகவே கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்கிறா. அவள் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காத, அவளுக்கு என் வீட்டில் சில பல பிரச்சனைகள் இருக்குது, அதனால தான் அவள் வரமாட்டேங்கிறா. இந்த பைத்தியக்காரி சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா வச்சுக்கேன், நீ என் வீட்டுக்கு வரவே முடியாது. அதனால் நீ எந்த பதட்டமும் பட வேணாம், எங்கள் அப்பாவை பார்த்து பயப்பட வேணாம், நீ ரிக்காவை பார்த்து பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்கிறான். என்னது ரிக்காவா, அது யாருன்னு கேட்கும்போது, அது எங்கள் அண்ணன் தான், நீ கவலைப்படாத, எதுவும் ஆகாது அப்படிங்கிறான். ஐயோ, இப்போ என்னடா பண்ணுறது, கிறிஸ்மஸ் ஈவினிங் எல்லோரும் சும்மா தான் இருக்கணுமாட்டிருக்குது, நீயும் வரமாட்டியாட்டிருக்குது அப்படின்னு அந்த இடத்துல செக்கி புலம்பும் போது, ஆக்சுவலி இப்போ நான் மட்டும் என்ன பண்ணுறது, ஏன்னா அன்றைக்கி கிறிஸ்மஸ் ஈவினிங்கில் நானும் சும்மா தான் இருப்பேன். அதனால் கிறிஸ்மஸ் ஈவினிங் பார்ட்டியில் நேம் ஜாயின் பண்ணிக்கிறதுக்காக ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் கிட்ட போகிறாங்க. பிரசிடென்ட் வேறு யாரும் கிடையாது, செக்கியோட அக்கா தான். ஸோ இவங்களோட பேர் செக்கி டோமோ, நம்ம டோமோன்னு சொல்லிடலாம். ஸோ டோமோ கடைசி நேரத்தில் புதுசாக ஆளுங்களை சேர்க்கக்கூடாது, பட் இருந்தாலுமே ஆளுங்க பற்றாக்குறை அப்படிங்கிறதுனால நான் அவனை கண்டிப்பாக சேர்த்துக்கிறேன், அதனால் நீயும் இப்போ பார்ட்டியில் இருக்கிற மயஹரா அப்படின்னு அவளு சொல்கிறாளா. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எதுக்குமே கவலைப்படாதீங்க, ஏன்னா இதுக்கு மேலே தான் நம்ம பார்ட்டி எல்லா வேலையும் ஆரம்பிக்க போகிறோம், அதனால் நீங்கள் எந்த கவலையும் படாதீங்க, எல்லாருமே ஒன்றா பார்ட்டியில் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களா. இவனுக்கு ரொம்பவே சந்தோஷம், ஏன்னா பார்ட்டியில் இவங்க எல்லாருமே ஒன்றா இருக்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக. கடைசி நேரத்தில் இப்படி ஒரு என்ஜாய்மெண்ட் கிடச்சிருக்குது, எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நம்ம மயஹராவுக்கும் ரொம்பவே சந்தோஷம், ஏன்னா செக்கி கூட இருந்ததுனால அவனுக்கு ஒரு புது ஃப்ரெண்டும் கிடச்சிருக்கிறான். அண்ட் அவன் பார்ட்டிகளுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸும் கிடச்சிருக்குது. அன்றைக்கி ராத்திரியே இவன் மறுபடியும் அசானாகியோட வீட்டுக்கு போகிறதுக்கு பக்காவாக ரெடி ஆகிட்டான். அண்டு தன்னோட அம்மாவுமே அவங்க அதாவது சோரா கிட்ட ஃபோன் பண்ணி, என் பையங்க வரான், உங்களுக்கு என்னன்னாலும் கேட்டுக்குங்க, நீங்கள் அவனை உங்கள் பிள்ளை மாதிரியே பார்த்துக்குங்க அப்படிங்கிறாங்க. எதுக்குமே நீங்கள் எல்லாம் அப்படி ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்கும்போது, இல்லை சும்மா தான், நீ எங்கள் போகிற இல்லை, அதனால தான் எனக்கு ஒரு மாதிரி கவலையாக இருக்குது, பட் இருந்தாலுமே பரவாயில்ல, ஒரு நைட்டு தானப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இவங்க அம்மாவை இந்த நிலமையில இருந்து பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தன்னோட அப்பா மயேரா இங்கே இவங்க பிடிச்சி திட்டியிருக்கிறாங்க. காரணம், நீ எதுக்காக பையன் இப்படி அதிகமாக வேலை வாங்கிக்கிட்டு இருக்கிற, அவனோட கையை நான் பார்த்தேன் கரெக்டாக, நான் அவனை பார்க்கும்போது நீ அவனை அதிகமாக வேலை வாங்கிட்டு இருக்கிற அப்படின்னு அவங்க அப்பா சொல்லியிருக்காப்புல. ஸோ இப்போ தான் இவனுக்கே புரிய வருது, இவங்க அம்மாவோட சம்பளத்தில் இப்போ இவங்க குடும்பம் நடத்திக்கிட்டு இல்லை, இவங்க அப்பாவோட சம்பளத்தில் தான் இவங்க இப்போ குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் வேலைக்கு போகிற சம்பளத்தில் என்னம்மா பண்ணீங்கன்னு கேட்கும்போது, அது எல்லாமே நான் பத்திரமா சேர்த்து வச்சுருக்கிறேன்ப்பா, ஒரு பொண்ணோட பெருமைக்காக நான் வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறேன், அந்த பெருமைக்காக மட்டும்தான் நான் அந்த பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறேன், மற்றபடி உங்கள் அப்பா தான் இந்த குடும்பத்தை நடத்துறதுக்கே பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு இவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் திடீர்னு என்னோடய வேலையுமே இங்கே கொஞ்சம் தலைகளாக இருக்கிறதுனால தான் நானும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், பட் நீ அதை பற்றியெல்லாம் எதுவும் கவலைப்படாத, நீ அங்கே போ அப்படிங்கிறாங்க. அங்கே அசனையோட வீட்டுக்கு போனால் அவங்க அம்மா சோரா, அடடே வாடா, இன்னைக்கு ஃபுல்லாக நீ எங்கே தான் இருக்க போகிற, அதனால் நீ எந்த ஒரு பிரச்சனையுமே எடுத்துக்காத, உன்னோட வீடு மாதிரி எடுத்துக்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் இவனுக்கு தான் நெஞ்சு படப்படன்னு இருக்குது. நீ எதுக்கு கவலைப்படாத, எங்கள் அண்ணனை பார்த்தாலே எதுக்கு பயப்படாத, அவன் ஜஸ்ட் வீட்லேயே இருக்கிற ஒருத்தன் தான், நீ எந்த பதட்டமும் படாமல் நீ கம்முன்னு வந்து உட்காரு அப்படின்னு நம்ம அசானைக்கு வந்து கூப்பிட்றாளா. சரி, இவனும் ஓகேன்னு சொல்லிட்டு போகிறான். அண்ட் உள்ளே போய் பார்த்தா அவங்க அப்பா மலைக்குறங்க மாதிரி அவ்வளோ பெருசாக உட்காந்துருக்கிறாப்புல. மகி, இதுதான் எங்களோட அப்பா, ஸோ இவரோட பேர் தான் டைச்சி அப்படிங்கிறாங்க. நீ தான் மயஹரா மாக்கியா அப்படின்னு. சரி, உன்னை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு அவர் டெரராக பேசுகிறப்பல, எனக்கு உங்களை பார்த்தது ரொம்பவே சந்தோஷம் அங்கிள், ஐயோ அங்கிள்னு சொல்லிடுனேன் அப்படின்னு பதட்டப்படுறான். செல்லம், எதுக்கு நீங்கள் அவனை அப்படி பயமுறுத்திக்கிட்டு இருக்கிறீங்க, கொஞ்சமாதிரி இன்றைக்கி எங்களுக்காக சிரிங்க, ஏன்னா கெஸ்ட்டு முன்னாடியெல்லாம் நீங்கள் சிரிக்கணும்ல. செல்லம், நீயும் இங்கே வா, அசானகி வந்து உங்கள் அப்பாவை கிச்சு கிச்சு பண்ணு அப்படின்னு அம்மாவும் பிள்ளையும் 2 பேருமே சேர்ந்து இவங்களை சிரிக்க வைக்கணும் அப்படின்னு ஒரே முடிவாக இருக்கிறாங்க. அந்த இடத்துல டைச்சிக்கு சிரிப்பு தாங்க முடியல. 2 பேருமே இப்படி கிச்சு கிச்சு மூட்டுறதை பார்த்து அவருக்கு ரொம்ப சிரிப்பு வந்துருச்சு. நீ மயஹரா எப்படியே தான் காப்பாற்று அப்படின்னு சொல்லும்போது, மயஹரான்னு சொல்லாதீங்க, அவனை நம்ம ஃப்ரெண்ட்லியாக மாக்கின்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவருமே ரெக்வஸ்ட் பண்ணுறாப்புல. இவனுமே சரி பரவாயில்ல விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறானா. நல்ல வேலைப்பா, நீ என்னை காப்பாற்றிட்ட, பைதவே சின்ன பொருள்தனமாக இவங்க பண்ணுறதெல்லாம் மன்னிச்சிரு, ஏன்னா இவங்க எல்லாருமே இப்படி தான் ஜாலியாக இருப்பாங்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டாப்புலையா. அப்படின்னு சரி நானும் போய் டின்னர் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு அவங்க அம்மாவும் சேர்ந்து இங்கேருந்து கிளம்புறாங்க. இதை பற்றிலாம் நீ எதுக்கு கவலைப்பட்டுக்காத, எல்லாமே எங்கள் வீட்டில் இப்படி தான் இருக்கும், அதனால் நீ போக போக பழகிக்கவே அப்படின்னு அசானகி சொல்கிறா. என் குடும்பத்தை விட உங்கள் குடும்பம் ரொம்ப ஜாலியாக இருக்க மாட்டேருக்குது அப்படின்னு அவனு நினச்சிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் டின்னர் டைம் வந்துருச்சு, நீங்கள் எதுக்கு இங்கே உட்காந்துருக்கிறீங்க அப்படின்னு நம்ம அசனைக்கு கேட்கும்போது, என்ன கேள்வி இது, என் செல்ல குழந்தைக்கு நான் ஊட்டி விடாமல் வேறு யார் ஊட்டி விடுறது அப்படின்னு அசனைக்கு ஊட்டி விடுறதுக்கு அவங்க அம்மா உட்காந்துருக்காங்க. மேபி நீ கூட அவனுக்கு ஊட்டி விடலாமல, இல்லை நான் கூட அவனுக்கு ஊட்டி விடுறேனே அப்படின்னு அவங்க அம்மா சொல்லும்போது, என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, நீ அம்மா மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கிற பைத்தியக்காரி, இப்போ அந்தாண்ட போய் உட்காரு அப்படின்னு அம்மாவே சுட்டி விட்டா.
ஸோ அந்த ஆச்சரியத்தில் இருக்கும்போது இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றாங்க. "அப்பா நீங்கள் முதல்ல போய் அண்ணனை கூப்பிடுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாரும் ஒன்றா சாப்பிட முடியும்" அப்படின்னு அவங்க அண்ணனையுமே கூப்பிட்றாங்க. ஸோ இதுதான் இவங்களோட அண்ணன். இவனோட பேர் ரிக்கா. ஆக்சுவலி நம்ம ரிக்காவுக்கு ஏற்கனவே அமாமியை பிடிச்சிருக்கும். அண்ட் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பான், லவ் டார்ச்சரு. அந்த காரணத்துக்காக தான் நம்ம அமாமியும் இங்கே வரதுக்கு கொஞ்சம் தயக்கப்பட்டிருப்பான். அண்ட் இவனோட குடும்பம் இப்படி ஒன்றா இருக்கிறத பார்க்கும்போது நம்மளோட மாக்கி ஒரு மாதிரி கண்கள் கலங்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, "என்னடாச்சு? ஏன்டா உன் கண்ணில் ஒரு மாதிரி கலங்குது?" அப்படின்னு இவனையே அறியாமல் அவன் கண்ணில் இருந்து தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது. என்னாச்சுன்னு பார்க்கும்போது தான் தெரியுது, இவனுக்கு இவனோட சின்ன வயசில் இருக்கிற ஞாபகங்கள் வந்துருச்சு. அதாவது இவங்க எவ்வளோ கூட்டு குடும்பமாக ஒன்றா இருக்கிறாங்க, அதே மாதிரி இவனுக்கு இவனோட சின்ன வயசில் இவன் சில விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டு பார்க்குறான். ஸோ தன்னோட அம்மா ஆசையாக சமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. "அம்மா என்ன பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு?" கேட்கும்போது, "நான் இன்றைக்கி டின்னர் சமைச்சிக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி நான் பீஃப் சமைக்கிறேன்" அப்படின்னு அவங்க அம்மா சொல்லும்போது ரொம்பவே சந்தோஷப்படுறான். அண்ட் அவங்களோட அப்பா வந்ததுக்கப்புறம், "அப்பா வந்துட்டிங்களா? இங்கே பாருங்கள், நான் இன்றைக்கி நல்ல பையனாக இருந்தேன். அம்மாக்கிட்ட வந்து கேட்டு பாருங்களேன்" அப்படின்னு சொல்லும்போது, அவன் பொய் சொல்கிறாங்க. கேரட் சாப்பிட்றேன்னு சொல்லிவிட்டு அவன் கேரட் சாப்பிடவே இல்லை. அவன் இன்றைக்கி கெட்ட பையனாக இருக்கிறான் அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி ஒரு கூட்டு குடும்பமாக இருந்திருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி. அண்ட் இது எல்லாத்தையும் நினச்சி பார்க்கும்போது நம்ம மஹேராவுக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு, அழுகையே வந்துருச்சு. அண்ட் இப்படி இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. எப்போவுமே இந்த மஹேரா குடும்பம் ஒன்றா தான் உட்காந்து டேபிளில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் திடீர்னு ஒரு நாள் அவங்க அப்பாவுக்கு வேலை அதிகமாகுது. அண்ட் அவங்க அப்பா வீட்டுக்கு வரதுமே லேட் ஆகுது. அண்ட் அவங்க அப்பா வராத காரணத்தினால இவங்க 2 பேர் மட்டும் தனியாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இதே அவங்களுக்கு ஒரு பழக்கமாக கூட ஆயிடுச்சு. என்னதான் இவங்க 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டாலுமே 2 பேரும் ஆளுக்கு ஆப்போசிட் சைடில் உட்காந்துருக்கிறாங்க. எங்கள் அம்மா என் கூட உட்காந்து சாப்பிட்டாலும் என் விட்டு ரொம்ப தூரமாக உட்காந்துருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. யாருமே என் கூட இல்லாத மாதிரி இருக்குது. அண்ட் அந்த காரணத்துக்காக தான் நானுமே கேம்ஸ் அடிக்ட் ஆகிட்டேன். மற்றவங்க கூட பேசுகிறதுக்கும் நிறுத்திட்டேன் அப்படின்னு இப்படி சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறான். என்னை மன்னிச்சிருங்க, நான் என்னையும் அறியாமல் அழுதுகிட்டு இருக்கிறேன். எனக்கு என்னாச்சுன்னு கொஞ்சம் கூட தெரியவே இல்லை. நான் கொஞ்சம் நேரம் காற்று வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வெளியே ஓடி வந்துட்டான். மூச்சு இறைக்க அந்த இடத்துல என்னை யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான். நான் எதுக்காக அந்த இடத்துல அழுதேன்? நான் ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது. நான் இப்போ ஒரு பெரிய பையன் ஆகிட்டேன். ஆனாலுமே எனக்கு இப்போ மறுபடியும் அவங்க முன்னாடி போகிறதுக்கு ஒரு மாதிரி எம்பரசிங்காக இருக்குது. நான் அவங்க முன்னாடி வேறு அழுதுட்டேன். எல்லோரும் என்னை பற்றி என்ன நினச்சிருப்பாங்க, என்ன ரொம்பவே கஷ்டப்பட்டு எல்லோரும் என்னை பற்றி என்ன யோசிச்சிருப்பாங்க அப்படின்னு அவன் பாட்டுக்கு புலம்ப ஆரம்பிச்சிட்டான். அண்ட் இவன் இப்படி ஓடி வரதை பார்த்துட்டு அந்த இடத்துல நம்ம அசனைக்கு ஓடி வந்துட்டா. "பைத்தியக்கார மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காத. உன்னை பற்றியெல்லாம் யாரும் அங்கே தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. உன்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டது நான் ஒருத்தி மட்டும்தான். அதனால் வா நம்ம வீட்டுக்கு போகலாம்" அப்படின்னு அவன் சொல்லும்போது, "இல்லை என்னால் மறுபடியும் அங்கே வர முடியாது. நான் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அங்கே வரேன்னு" சொல்லும்போது, "இங்கே பாரு, உனக்காக இன்றைக்கி நான் இருக்கிறேன். அதனால் நீ எதை பற்றி கவலைப்படாத. சரி வா, இங்கே வந்து என்னோட அரவணைப்பில் இரு. அதுக்கு மேலே நீ உனக்கு என்ன தோணுதோ அதை பற்றி பேசு. எல்லாமே சரியாக போயிடும்" அப்படின்னு அவளும் கைகளை விரிக்கும்போது இவனோட பாரம் தாங்க முடியாத மனசு அவளோட இலக்கண மனசு மேலே சாஞ்சு இவன் அவனோட கஷ்டங்களை சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறான். அண்ட் எனக்கு தெரியும் இதுக்கு மேலே எல்லாமே சரியாக போகாதுன்னு தெரியும். இதுக்கு மேலே யாரு கண்டா சரியாக போயிடணும்னு தெரியுமில்ல. அதனால் நீ எதை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத. நீ என்ன பண்ணாலுமே சரி, எப்போவுமே உன் கூட நாங்கள் இருப்போம் அப்படின்னு இவ்வளோ சமாதானப்படுத்தி இங்கே ரூமுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டா. என்னை மன்னிச்சிரு, நான் திடீர்னு ஓரமாக அங்கே ஓடி வந்துட்டேன். எல்லாருமே நான் தப்பாக நினச்சிருப்பாங்களேன்னு சொல்லும்போது, "எங்கள் ஃபேமிலியெல்லாம் நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். நீ அதை பற்றியில் எது கவலைப்பட தேவையில்ல. நீ டயர்டாக இருக்கிறீல, சரி அப்படின்னா கொஞ்ச நேரம் குட்டி தூக்கம் போட்டால் சரியாக போயிடும். வா வந்து படு" அப்படின்னு சொல்கிறா. "எங்கே?" அப்படின்னு கேட்கும்போது, "வந்து என் மடியில் படு. ஏன்னா உனக்கு ஒரு மடி தேவை இப்போ தாங்கிறதுக்கு. அதனால தான் நீ வந்து என் மடியில் தூங்கு. எல்லாமே சரியாக போயிடும்" அப்படின்னு சொல்லும்போது, அப்படின்னு சரி ஓகே அப்படின்னு அவனும் படுகிறானா. "நல்லா ஒன்று மட்டும் யோசிச்சுக்க. நான் உன்னை எப்போவுமே காதலிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். அது மட்டும் உனக்கு ஞாபகம் இருக்கட்டும் மக்கி" அப்படின்னு சொல்லும்போது அவனும் அப்படி கண்ண மூடிட்டான். காலையில் 8 மணி ஆயிடுச்சு. "என்னாச்சு? நான் இங்கேயே தூங்கிட்டேன்னு" கேட்கும்போது 2 பேரும் ஒரே பெட்டில் தான் தூங்கிட்டு இருந்தாங்க. "நீ எனக்கு முன்னாடி எந்திரிச்சிட்டேன்னு" கேட்கும்போது, "நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே எந்திரிச்சிட்டேன். பட் உன்னை பார்க்குறதுக்கு அந்த மயக்கத்திலேயே அப்படியே நானும் உன்னை பார்த்துக்கிட்டே 1 மணி நேரம் எப்படி போச்சுன்னே கூட தெரியல" அப்படின்னு இவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கிறா. "ஓ அப்படியா? சரி ஓகே. பை த வே இன்றைக்கி சாட்டர்டே தானே, நாமளும் இன்றைக்கி சீக்கிரமாக கிளம்பணும்னு அவசியம் கிடையாது" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமல்ல, சரி ஓகே. என் மடியில் இன்றைக்கி படுத்தில, எப்படி ஃபீல் ஆச்சுன்னு" கேட்கும்போது, "நீ எதுக்காக எனக்கு இவ்வளோ செஞ்சுக்கிட்டு இருக்கிற? நான் உனக்கு எதுவுமே செய்யவே இல்லை. ஆனால் எதுக்காக நீ எனக்கு இவ்வளோ எஃபோர்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறேன்னு" கேட்கும்போது, "என்ன விளையாடுறியா? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மாதிரி டஃப்பான சுச்சுவேஷனில் இருக்கும்போது எனக்கு குரல் கொடுத்து எனக்கு தன்னம்பிக்கை கொடுத்தவன் நீயே. உனக்காக நான் ஒரு தாங்கிறதுக்கு மடியை கூட தரமாட்டேன்னா அப்புறம் நான் எப்பேற்பட்ட ஒரு ஃப்ரெண்டு? அதை மட்டும் யோசிச்சு பார்த்துக்க. உனக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். எனக்கு நீ அப்பேற்பட்ட ஃப்ரெண்டு, அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்க" அப்படின்னு இந்த இடத்துல நம்ம அசானிக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். "சரி ஓகே சொல்லு. நேற்று என் மடியில் படுத்திருந்தீல, எப்படி இருந்ததுன்னு" சொல்லும்போது, "எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி அதை நான் ரொம்பவே விரும்புகிறேன்" அப்படின்னு அவனு சொல்லிக்கிட்டு 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு கிசடிக்க வராங்களா. திடீர்னு, "அடடே என்ன பண்ணுறீங்க?" அப்படின்னு சோறா உள்ள வந்துட்டாங்க. "நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் வாங்க" அப்படின்னு அவங்க அம்மா ஃபேமிலி மீட்டிங்கை போட்டாங்க. "இங்கே பாருங்கப்பா, நாங்கள் உங்களை கிஸ் பண்ணணும்னு சொல்லவே கிடையாது. பட் அதுக்குமே ஒரு இடம் இருக்குது, ஏவல் இருக்குது. அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. குளிச்சுட்டு பல்லு விளக்காம எப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க" அப்படின்னு அவங்க அம்மா சொல்லும்போதே, ஆக்சுவலி இதெல்லாமே ரொம்பவே காமனான விஷயம் தான். பட் இருந்தாலும் அந்த இடம் ஏவலை பொறுத்து புரிஞ்சுட்டு
அதுக்கப்புறம் நடத்துங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்களா, சரி நான் அவங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் வா அப்படின்னு டைச்சியும் கூப்பிட்றாப்புல. இவனும் அங்கே வரான். என்னை மன்னிச்சிருங்க, நேற்று நான் தெரியாத்தனமா அப்படி பண்ணிட்டேன்னு சொன்னபோது எனக்கு புரியுதுப்பா. ஏன்னா அசனகி சொன்னான் நேற்று உன் குடும்பத்தை பற்றி. அந்த குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு எனக்கும் நல்லாவே தெரியும். உன் பேரண்ட்ஸ் டிவோர்ஸ் விஷயம், நீ அது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இருக்கிறது, ஒரு சின்ன பையன், அமைதியான பையன் இப்பேற்பட்ட விஷயங்களை தாங்கிறதெல்லாம் ரொம்பவே அதிசயமான விஷயம்ப்பா. நீ பெருசா எதுவும் நெனச்சுக்கிட்டு இருக்காத. ஒருவேளை அப்படி நீ அத தாங்குற மாரி இருந்தாலுமே சரி, அத நீ விட்டுரு. நீ அத புடிச்சுக்கிட்டு இருந்தா தான் உனக்கு அது ரொம்பவே கஷ்டப்படும். அதனால தான் நானும் உன்கிட்ட சொல்றேன். ஒரு அட்வைஸா கூட சொல்றேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. எல்லாத்துக்குமே நாங்க இருப்போம் அப்படின்னு அவரு சொல்லும்போது, என்ன மன்னிச்சிடுங்க. பட் என்னையும் அறியாம நேத்து நான் அந்த மாரி செஞ்சுட்டேன். அதனால தான் எனக்கு ஒரு மாரி கவலையாயிருச்சு அப்படின்னு அவனும் சொல்றான். இங்க பாரு, உன்னால கட்டுப்படுத்த விஷயம் முடியிருந்தா அத நீ கட்டுப்படுத்து. இல்லைன்னா அத நீ உன் போக்குல விட்டுரு. உன் போக்குல விட்டுட்டீன்னா, அது எல்லாமே சந்தோஷமா மாறிரும் அப்படின்னு அவரும் சொல்றாப்புலயா, சரி ஓகே அப்படின்னு டைச்சி கிட்ட நம்ம மாக்கி சொல்லிட்டு வந்துட்டான். அவனோட வீட்டுக்கு போய் அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னு போய் பார்த்தா, அவங்க அம்மா வீட்ல இல்ல. கொஞ்ச நேரம் வெளிய போயிட்டு வரேன் அப்படின்னு போயிட்டாங்க. அண்ட் அந்த இடத்துல அவங்களோட ஆல்பத்த எடுத்து இவங்க பார்த்துக்கிட்டு இருந்துருக்காங்க சிகரெட் அடிச்சுக்கிட்டு. அம்மா இவ்வளோ நேரம் இந்த ஆல்பத்த தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்களா? அப்படின்னு அந்த ஆல்பத்த பார்த்து அழுதுகிட்டு இருக்கிறான். அவனுக்கு இந்த ஆல்பத்த பார்த்தோனே கண்ணீர் தார தாரையா ஊத்த ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கட்டணுமே அப்படின்னு அவன் யாருக்கோ மெசேஜ் பண்றான். அதோட எபிசோட் முடிக்கப்பட்டது.